ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தக்ஷா ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா பிரியா ரொம்ப பொய் சொல்லிருச்சு. அப்படி இல்ல, பிரியா என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் நம்ம போட்டிருக்க பெரிய வீடியோ எல்லாம் போய் பார்க்காம நம்மகிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நல்லதுதான், நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பிரியாவுக்கு அம்மா இல்லைங்க, அப்புறம் சோறு ஊட்டுறாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப சாப்பாடு ஊட்டினது யாரு, அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும். நான் வந்து இப்போ ஒரு 6 மாசம் இருக்கு. மத்த அந்த வீடியோ போட்டு 6 மாசம் இருக்கும், கூடவே இருக்கும். 6 மாசம் தான் இருக்கும். 6 மாசம் தான் இருக்கும். நான் வந்து எங்க அப்பா அம்மாவை பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டதுக்கு, கமெண்ட் கேட்டதுக்கு நான் போட்டேன் வீடியோ. அந்த வீடியோ வந்து பார்க்கல போல. ஆமா, புதுசா பாக்குறவங்க பாக்கல. புது சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க, அவங்க வந்து பழைய வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அதனால வந்து இப்ப நான் ரீசெண்டா டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப இருந்து வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன வீடியோ? ஆமா, நம்ம அங்க இருந்த இந்த குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் என்ன குழந்தை ஏதோ சம்திங் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. அவங்க எங் அம்மா இல்லைன்னு சொன்னீங்களே பிரியாவுக்கு, அப்ப சாப்பாடு ஊட்டுறது யாரு அப்படின்ற கேள்வி வந்துச்சு. அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, எங்க அம்மா இவங்கதான் அப்படின்ட்டு நிறைய பேர். அதுக்கப்புறம் தான் மாமியாருன்னு சொன்னா, மாமியாரா? ஐயோ, நான் அம்மா இல்லைன்னு நினைச்சேன். அம்மா இல்லைன்னு சொன்னா, நான் உண்மையிலேயே உங்க அம்மான்னு நினைச்சேன் அப்படின்னு. இப்ப ஃபர்ஸ்ட் பேபிக்குமே அது மாதிரிதான் கேட்டாங்க. தக்ஷா பிறந்தப்பையும் நிறைய பேரு நீங்க செக்கப் போறப்ப இப்பெல்லாம் கேட்பாங்க, ஸ்கேன் பண்ண போறப்ப அப்படி கேட்டாங்க. இப்ப எங்க அத்தை கூட வரலையா இவனுக்கு எதுக்குமே? டெலிவரிக்கு ஃபுல்லா இவங்க இருந்தாங்களா, டெலிவரி அப்போ ஃபுல்லா அந்த கூட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த ப்ளூ சேலை கட்டியிருப்பாங்க. அவங்கல இருந்து நர்ஸ்ல இருந்து டாக்டர் எல்லாரும் கேக்குறாங்க, எப்படி மாமியார் கூட இருக்காங்க அப்படி எல்லாம் கேட்டாங்க டாக்டரேவோ. அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து கேட்டாங்க, உங்க அம்மா கையெழுத்து வேணும் அப்படின்னா, அவங்க என் அம்மா இல்ல என் மாமியாரு. மாமியாரா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியமா தான் கேக்குறாங்க. அப்படி இருந்துச்சு. நீங்க கமெண்ட்ல வந்து நிறைய பேர், இப்ப நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் இவங்கதான் மாமியாரு, எனக்கு அம்மா இல்லைன்னு பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசா கேரக்டர் உள்ள வரப்ப இருந்துட்டு இவங்க யாரு அம்மா இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா எங்க அம்மாவோட போட்டோ எல்லாம் உங்களுக்கு காமிச்சது இல்லைல்ல, அதனால கூட மேபி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அது வந்து எங்க அம்மா கிடையாது, எங்க பெரியம்மா, எங்க அப்பாவோட அண்ணன் ஒய்ஃப். ஆமா, கரெக்டா, அப்பாவோட அண்ணன் ஒய்ஃப் தான். அப்பா கூட பிறந்தவங்க 2 அண்ணன், அதுல வந்து 2வது அண்ணனோட ஒய்ஃப் எங்க பெரியம்மா. நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. வா வா வா, எங்க வீட்டுக்காரு மலையில போயிட்டு பாத்தீங்கன்னா வியாபாரம் வித்துட்டு, நேத்துக்கு மழை கொஞ்சம் சுமாரான மழை தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வருங்க திண்டுக்கல் மாவட்டத்துல மழை சரியான மழை, இன்னைக்கு விடாத மழை. அப்படியே பாத்தீங்கன்னா நனைஞ்சு தோண்டு கொடையை எடுத்துட்டு போனவர் வெளியே வச்சுட்டு போயிட்டாரு போல. இப்பதான் வீட்டுக்கு வர்றாரு. நாங்களே எப்ப என்ன கொடை எடுத்து, அது எங்க அத்தைக்கு ரீசார்ஜ் பண்ணலையா, போன் போடல. என்னை போன் போடுன்னு சொல்லணும், அதுவும் சொல்லாம ஐயோ என் வீட்டுக்காரர் எடுக்கல, என் வீட்டுக்காரர் என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ, கொடை எடுக்காம போயிட்டாரு, நடந்துட்டே இருப்பாருன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, உண்மைதானே. நம்மளே இப்ப மலையில கொஞ்ச நேரம் நடந்தா கடை அப்படின்னா தெரியாது, நனைய மாட்டோம். ஆமா, அவங்க வந்து எப்படி சொல்றது, அது வந்து சும்மா நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் இடம் கொடுத்துருக்காங்க, அதுல போட்டு நம்ம விற்கிறது தான். பனிக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காரு, பனிக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அது ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா அது மழை வந்து தப்பு நடந்துடும், அது பனிக்கு மட்டும்தான் ஆக. சரி, அவங்க வந்து அந்த பிள்ளை வந்துட்டு பிரியாவுக்கு வந்து பெரியம்மா. பிரியாவுக்கு வந்து 2 பிரியா அப்பா கூட பிறந்தது. மொத்தம் பிரியா அவங்க அப்பாவோட 3 பேரு. 2 ஆம்பளைங்க, 3 ஆம்பளைங்க. அதுல 2 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் அவனோட நடுவுல ஒரு பெரியப்பா, அவரு மட்டும் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் தான். பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போதே நம்மளுக்கு நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு என் தம்பி கொண்டாட்டி தான், என் 2வது எங்க அண்ணன், அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி. அதுல அண்ணன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, தம்பி இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நடுவுல பொண்டாட்டி தான் அந்த பிள்ளை தான் வந்து அங்க இருந்துச்சு கூட வந்து. ஏன்னா இப்ப பாத்ரூம்லாம் போனா பிள்ளை ஒரு ஆள் பாத்துக்கிறேன்னு, ஒரு ஆள் கூட்டிட்டு போகணும். அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் வாங்கினா ஒரு ஆள் கூட இருந்தா
ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அது மூணாவது மாடியில இருந்தா அது வாசி. இப்ப இந்த டெலிவரிக்கும் சரி போன டெலிவரிக்கும் சரி அவதான் எங்களோட இருந்தா. வர்றவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அவ மட்டும்தான் எங்களோட இருந்து கடைசி முடியும் எங்க வீட்டு வரை வந்து தக்ஸா கீழே வாசாமி அப்படின்ட்டு எங்கிட்ட ஒரு தம்பி அழுகுறா, அங்கிட்டு பாப்பா அழுகுறா, வீடியோ எடுக்குங்களே எல்லாம் அழுகுங்க. மத்த நேரத்துல அமைதியா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது வசி என் தம்பி கொண்டாட்டி வீட்டுல வந்து விட்டுட்டு தான் அப்புறம் போவா. அது வரையும் எங்களோட இருந்துட்டு திருப்பி வந்து பாத்துட்டு போனா. நீ பேர் வைக்கிறப்ப வரலாம் என்னன்னு தெரியல சம்திங். ஏன்னா யார்ட்டையும் சொல்லல. ஒருத்தருக்கு பொல்லா போயிரும். அது வசி நம்மளா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு. நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க தக்ஷாவோட பிறந்தநாள் வீடியோல. நான் முன்னாடி அட்மிட் ஆயிருந்தப்ப வயிறு வலின்னு போய் அட்மிட் ஆயிருந்தேன்ல, அப்ப எல்லாமே கூட வீடியோ எடுத்து போடு அதெல்லாம் வீடியோக்குள்ளே வரவே வராது. அங்கே ஹாஸ்பிட்டல்லே எல்லா பேரும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க நீங்க வந்து சம்மந்தின்றீங்க இவ்வளவு ஜாலியா பேசுறீங்க அப்படின்னா, சம்மந்தின்றது இப்பதாங்க. அது வந்து என் தம்பி கொண்டாட்டி. அது வந்து எங்களோட நாங்க வந்து எப்பவுமே எங்க வீட்டுல ஜாலியா தான் இருப்போம். யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போடி வாடி அப்படின்னு என்ன இப்ப நான் வந்து அவளை போடிங்க, அவன் வந்து என்னை அத்தாச்சி அப்படின்பா. அந்த மாதிரி ஒரு மரியாதையா நாங்க வந்து எங்களுக்குள்ள எங்க குடும்பத்துல வந்து ஒற்றுமை, எங்களால முடிஞ்ச ஒற்றுமையில நாங்க இருக்கலாம். அவ்வளவுதான். இப்ப எப்படி நாங்க பிரியாவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோம். அந்த மாதிரிதான் எங்க வீட்டுல வந்துட்டு எல்லாருமே இப்ப ஒற்றுமையா இருக்கும். எல்லாருமே வந்து கேக்குறது எப்படி அங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே அப்படிதான் கேட்பாங்க, எப்படி இப்படி இருக்கீங்க. அங்க தம்பி வந்து அவர் வந்து என்னன்னா தூக்கி வச்சுட்டே இருக்கணும், கையில வச்சுட்டே இருந்தா அழுக மாட்டாரு. கீழே போட்டதுமே அழுவாரு. அப்புறம் தூங்குனாருன்னா அவரோட கொஞ்ச நேரம் தூங்குவாரு. மழை பெஞ்ச வாசி கொஞ்சம் நல்லா குளிர்கால வேறையா அது வாசி தொட்டி வேட்டிக்கு தான் கதை சொன்னமே. இன்னும் போய் எங்க அத்தை வாங்க நான் போலான்னு பாக்குறேன். மழை பெஞ்சுட்டே இருக்கு. நான் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியல. அது வாசி சவுண்டு குடுக்குறாரு. இவரை வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறீங்களே, இவங்கள வச்சுட்டு வீடியோ எடுக்கிறீங்களே, நாங்க பண்றப்ப ஆடு இருக்கே ஏன் சொல்லுவீங்க அப்படின்ட்டு பிரியாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு ஒரே நாளில இருக்கல 3 நாள் முன்ன பின்ன அவங்க இறந்துட்டாங்க. அப்ப அவங்க இறந்து போகும்போது பிரியாவுக்கு வந்து ஏஜ் வந்து எத்தனைப்பா 10. என் தம்பிக்கு வந்து 7. அதுக்கப்புறம் பிரியாவை வளர்த்தது ஃபுல்லாமே அவங்க அப்பத்தானா அப்பாவை பெத்தவங்க. எங்க அம்மா எங்க பெரியம்மா அவங்கதான் எனக்கு பெரியம்மா. பிரியாவுக்கு வந்து அப்பாவை பெத்து அப்பத்தான் அவங்கதான் வளர்த்துட்டு அவங்களுக்கு வயசாயிருச்சு. எங்க பெரியம்மா பாத்தீங்கன்னா எனக்கு ஆசையா இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள பார்த்தாலே அவங்க கருப்பாதான் இருப்பாங்க. அவங்க ஜாக்கெட்டா இருக்கும். அவங்க மதுரையில தான் இருந்தாங்க, மதுரையில சிந்தாமணியில. எனக்கு அவங்க பார்த்தா ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ்வளவு ஒரு இதா இருக்கு. அவங்க செருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயே பான்ஸ் வச்சு செருப்பு தான் போடுவாங்க. அவங்களும் சரி, இன்னொரு பெரியமாவோட அக்கா அவங்களும் எனக்கு பெரியமா தான். அவங்களுமே 2 பேரையும் பார்த்தாவே கண்ணு பட்டுரும், அப்படிதான் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு ரொம்ப வயசாயிருச்சு. எப்படி சொல்றது, நமக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இதா இருக்கு. அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க போயிடுச்சு. ஏன்னா இதுகளை பார்த்து ஒவ்வொன்றையும் எங்க அண்ணன் இருந்தாப்புல, அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா இருந்தாங்க, அதே நினைச்சு கவலையிலேயோ ஆளு ரொம்ப பாக்குறவங்களுக்கு அடையாளம் தெரியாது, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இப்பயுமே வந்துட்டு திருப்பூர்ல தான் இருக்காங்க இவங்க அப்பத்தவங்க. தம்பிய வளர்த்து அவங்கதான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யார்கிட்ட விட்டு இங்க இருந்து எங்க தம்பிட்ட இப்ப சொன்னோம்ல தம்பி கொண்டாட்டி அங்க எங்க தம்பி வீட்டுல வந்து இருந்தேன். ஆனா ஒரு இடத்துல இருக்க மாட்டியா, அவனுக்கு டயம் சரியில்லையா, அப்பத்தா இல்லாம இருக்க மாட்டியா. இங்க வந்து இருந்ததே ஆச்சரியம் தான். இவ்வளவு நாள் இருக்கு. ஆமா ஆச்சரியம் தான். எங்க அம்மா விட்டு இருக்க மாட்டியா. அதுக்கப்புறம் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பத்தான் விட்டுட்டு ஒரு நாளும் இருக்கவே மாட்டியா. ஓடிடுவியா, எங்கேயாச்சும் ஊருக்கு வந்தாலே வீட்டுக்கு வான்னு போன் போடுவியா, இல்ல கூடவே அவனும் கிளம்பி வந்துடுவியா, அப்படிதான் இருப்பியா. இப்ப வந்து திருப்பூரே கிளம்பி போய் இப்ப எங்க அப்பத்தாதான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதானே இந்த வீடியோ. எனக்கு அப்பா அம்மா இல்ல, இதுதான். பெரியப்பா இருக்காங்க, பெரியம்மா இருக்காங்க, அப்புறம் அண்ணேன்னா பெரியப்பா பையன் தம்பி எல்லாம் மாற்றவங்க இருக்காங்க, அக்கா எல்லாருமே இருக்காங்க. எனக்கு அம்மா அப்பா இல்ல, அவ்வளவுதான். இதான் உண்மை. யாரு வந்து அது பொய் சொல்றீங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அம்மா அப்பா இல்லைன்ற விஷயத்த வந்து பொய் சொல்லவே முடியாது. நம்ம வந்து வீடியோக்காக போய் அப்படிலாம் சொல்ல முடியாது. பிரியாவுக்கு அம்மா அப்பா கிடையாது, இல்லை. அவங்க வந்து சின்னமனூர்ல தான் குடியிருந்தாங்க. சின்னமனூர்ல ஹாஸ்பிட்டல்லே வீட்டுக்கிட்டே என் தம்பி இறந்துட்டியா, அவ வந்து காணாமலுக்கு ஹாஸ்பிட்டல்லையே இறந்துட்டா என் தம்பி கொண்டாட்டி. அதுதான் நடந்தது.
அதுக்கு மேல இனி உங்களுக்கு ஏதாவது வேணும் போட்டோ வந்து எனக்கு என்னோட ஆல்பத்துல இருக்கு. ஆமா காதல் ஆல்பத்துல இருக்கு. ஒரு நாள் காமிக்கிறேன் அதை கண்டிப்பா. கண்டிப்பா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இவங்கதான் அப்பா அம்மா அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் காமிக்காதனால மேபி கேட்கலாம். நான் வந்து அடுத்த வீடியோல எதுலயாச்சும் ஒண்ணுல காமிக்க வந்து ட்ரை பண்றேன். ஓகே. ஏன்னா அதுல நான் கொஞ்சம் மொட்டை போட்டிருப்பதுனால என் மூஞ்சிய காமிக்கிறது கொஞ்சம் ஷையா இருக்கு. எங்க அப்பா அம்மா போட்டோவை மட்டும் எடுத்து நான் காமிக்கிறேன். ஆமா. ஓகே நில்லுடா இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். பாய் டாடா.